அதாவது ஷைத்தான்கள் அடக்கி வைக்கப்படுகின்றது மாற்று கருத்து இல்ல. ஆனா நஃப்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, நமக்கு நஃப்ஸ், இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிசு அப்படி சொல்றானா இல்லையா அல்லாஹ்? நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் தீமையை ஏவக்கூடியதாகத்தான் இருக்கின்றது அப்படிங்கிறான்ல. அந்த நஃப்ஸினுடைய தூண்டுகோல் தான் என்னது? ஒரு மனிதன் தீமை ரமதானினுடைய மாதத்திலேயும் தீமைகள் செய்வதற்கு காரணமாக இருக்கும். அதனாலதான் நஃப்ஸ நீ தூய்மைப்படுத்து, ஷைத்தான அடக்கனா மட்டும் பத்தாது, நஃப்ஸ நீ தூய்மைப்படுத்து, உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லித் தருவதனுடைய காரணம் என்ன? நாம நம்மளுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப சில மக்கள் சில பாவங்களை செய்யறாங்க அப்படின்னா அந்த ரமதானினுடைய மாசத்தில் ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டாலும் அவனுடைய நஃப்ஸின் காரணமாக அவன் என்ன செய்யலாம்? பாவங்கள் செய்யலாம். அதிலிருந்தும் நாம தவிர்ந்திருக்க வேண்டும். அதிலிருந்தும் அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு